தீயதுகள் தானாகவே தீய்ந்து போகும். பொறுத்திரு, நீ மனிதன். பொங்குவது உன் குணமல்லவே. பொறுமை, சாந்தம், அன்பு, மன்னிப்பு ஆகியவைதான் உன் அணிகலன்கள். உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை மட்டும் மனதில் கொள்ளு. உடைவுகள், முறிவுகள், நெரிசல்கள் போன்ற தடைகளை தாண்டிச் செல்லு. நீ வீழ்ந்து விட்டாய் என்று உன் கண்முன்னே வீழ்ந்தவனை தூக்க மறக்காதே. உன் பசியை ஆற்ற முடியவில்லை என்றாலும் மற்றவனுக்கு பசி இருக்குந்தானே என்று உன் மனதினில் நினைத்தாலே நீ அவன் பசியை ஆற்றிவிட்டாய் என்று நினைத்துக்கொள். அப்போது உனக்கும் பசியாறும், அவனுக்கும் பசி ஆற்றப்படுவான். உன்னை வஞ்சிப்பவர்கள் உன்னுடன் தான் இருப்பார்கள். உன்னை பழிவாங்க துடித்து கொண்டிருப்பார்கள். பழிவாங்கியும் பழிவாங்கி கொண்டும் இருப்பார்கள். நன்னாளில் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார்கள். உன்னை பல கோணத்திலிருந்து வதைப்பார்கள். நீ துடிப்பதனை பார்த்து ரசிப்பார்கள். உன் வாழ்க்கையினை நினைத்து ருசிப்பார்கள். அவர்களுக்கு உன் துடிப்பு தெரிகையிலே படைத்தவனுக்கு உன் நல்வாழ்வு தெரியும். நீ வாழ்க்கையில் உயர்த்தப்பட போவதனை அந்த தெய்வம் பார்த்து பூரித்து கொள்ளும். எப்பவும் உன்னையே நினைத்து அந்த தெய்வமே உன்கூட நிற்கும். உன்னை தாங்கிக் கொள்ளும். வாதைகளை தாங்க, வலிகளை பொறுத்து கொள்ள உன்னுடன் சேர்ந்து நிற்கும். உன்னை சோரவிடாமல் உரம் தந்து கொண்டே இருக்கும். இறுதியில் நீ சிரிப்பாய், மனம் நிறைய வாழ்வாய். அதனை பார்த்து இந்த தூசி பிறப்புக்கள் எல்லாம் காற்றுடன் அள்ளுண்டு போவதனையும் காண்பாய். அந்த தெய்வம் உன்னை காண வைக்கும். நல்லவருக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமாகும், தீயவருக்கோ வாழ்க்கை நரகமாகும். உன் கண்களுக்கு வழியால் தெரிவது எல்லாம் பிரமைகள். உண்மையுன் ஊனக்கண்களுக்குத் தெரியும். இறைவனின் அருளுக்காக தவமிரு, நீ அவற்றை காண்பாய்.